நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் வணக்கம். வசந்த காலத்தின் வண்ணமயத்தோடு பிறந்த சித்திரையை வரவேற்பதில் உங்களோடு சேர்ந்து தமிழ் மக்கள் மன்றமும் பெருமகிழ்ச்சி அடைகிறது. தமிழுக்காக ஒரு விழா, தமிழ் மக்கள் மன்றத்தின் சித்திரை திருவிழா. தமிழராய் இணைந்தோம், தமிழுக்காக இணைந்தோம். ஆம், நம் தாய்மொழியாம் தமிழ் நம்மை தமிழராய் அடையாளப்படுத்தியது, நம்மை தமிழால் இணைத்தது. கனியிடை ஏறிய சுவையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன் அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். தமிழோட இனிமைய பெருமைய அழகா எடுத்து சொன்னார். தமிழ் நமக்கு பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல், வாழ்க்கை நெறி அப்படின்னு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து நம்ம வாழ்வை நெறிப்படுத்தி செம்மைப்படுத்தியது. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்று நம்மை அடையாளப்படுத்தி நம்மை தமிழால் இணைத்தது. அருந்தமிழ் வளர்ப்போம், அறநெறி காப்போம் என்ற தமிழ் மக்கள் மன்றத்தின் கோட்பாட்டிற்கு ஏற்ப நமது நியூ இங்கிலாந்து பகுதியில் கடந்த 9 வருடங்களாக தமிழ் சார்ந்த, கலை சார்ந்த மற்றும் தமிழ் கருத்தரங்குகள், மருத்துவ கருத்தரங்குகள் என்று பல நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழின் சங்கமமாக தமிழை கொண்டாடும் வகையில் நம்மளது 2ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் மன்றத்தின் 2ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கோலாகலமாக ஆரம்பிக்க உள்ளது. இந்த இனிய நாளில் விழாவிற்கு வருகை தந்து இந்த இனிய நாளில் நம் விழாவிற்கு வருகை தந்துள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று தமிழ் மக்கள் மன்றத்தின் மூலம் வரவேற்கிறேன். நம் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐயா திரு சம்பந்தம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் நியூ இங்கிலாந்து பகுதியில் இயங்கி வரும் தமிழ் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் ஸ்பான்சர்ஸ், டேபிள் வெண்டர்ஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது திரு வேல்முருகன் அவர்கள் சித்திரை விழா நிகழ்ச்சியை பற்றி பேசுவார். நன்றி கனகராஜ். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவின் சிறப்பு பற்றி அவர் சொன்னார். தமிழ் மக்கள் மன்றம் வருடந்தோறும் நிறைய விழாக்களை நடத்தி வருகிறது. ஆனால் இந்த விழாவின் சிறப்பு என்பது மற்ற விழாக்களில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் இந்த விழாவில் மேடைகள் தமிழ் மட்டுமே ஒலிக்க வேண்டும். அதே போலவே எல்லா நிகழ்ச்சிகளுமே தமிழ் பாரம்பரியம் அல்லது இந்திய பாரம்பரியத்துடன் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த விழா நடைபெற இருக்கிறது. இதன் மூலம்
நாம் சாதிக்க விரும்புவது என்ன? இந்த தமிழ்ச் சூழலில் இந்த தமிழ்ச் சூழலை வடிவமைக்க விரும்புவது என்ன? ஒரு விதை முளைவிடும் தருணம். ஒரு விதை எப்போது முளைக்கிறது? அதற்கான சரியான சூழல் அமையும் போது முளைக்கிறது. திருக்குறள் எழுதி 2000 வருஷம் ஆனதுக்கப்புறம் 1800 வருஷங்களா அது மேடைக்கு வரலை. அதற்கு எப்போ தகுந்த சூழ்நிலை அமைஞ்சதோ அப்போ தான் வந்தது. இதுதான் உலக வரலாறுல எல்லா இடங்கள்லையுமே நடக்கிறது. நாம் இந்த ஊரில் தமிழுக்கு, தமிழ் வளர்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த நிகழ்ச்சியை தமிழுக்காக மட்டுமே நடத்தி வருகிறோம். இந்த சூழலை எப்படி வளர்த்தெடுப்பது, அது உங்கள் கையில் தான் உள்ளது. உங்கள் தினசரி வாழ்க்கையில் திரைப்படங்களோ அல்லது மற்ற கமர்ஷியல் ஐட்டங்களோ, அதற்கு நீங்கள் எந்த மெனக்கடலும் செய்ய தேவையில்லை. அது உங்களை தேடி வரும். ஆனால் தமிழ் சூழலை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்திய அல்லது தமிழ் எழுத்தாளர்களுடனோ அல்லது கவிஞர்களுடனோ ஒரு உறவு பாலம் அமைத்தால் மட்டுமே முடியும். அதை போலவே அந்த உறவு பாலத்திற்கு அங்கிருக்கும் தமிழ் எழுத்தாளர்கள் போலவே இங்கும் நாம் தமிழ் எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும். அதை போலவே தமிழ் கவிஞர்களை உருவாக்க வேண்டும். அந்த முயற்சியில் நாங்கள் கட்டுரை போட்டி, கவிதை போட்டி ஆகியவற்றை நடத்துவதற்கான காரணம் அதுதான். கவிதை போட்டியில் முதல் பரிசு வென்றவர் இன்று தனது கவிதையை வாசிக்கப் போகிறார். அந்த கவிதையை கேட்டு இன்புறுங்கள். அதன் மூலம் இங்கு கவிஞர்கள் உருவாக வேண்டும் என்று தமிழ் மக்கள் மன்றம் விரும்புகிறது. நிகழ்ச்சிகளை கண்டு ரசியுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து வருவது பேச்சு போட்டி. பேச்சு போட்டியில் இப்போது பேச இருப்பது மகதி. எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் இங்கு பேச வந்திருக்கிற தலைப்பு, வெளிநாட்டில் இருக்கும் குழந்தைகள் தமிழ் பேசுவது எவ்வளோ சுகமானது. முதலாவதாக நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என் வயசு பசங்கக்கிட்ட நீங்கள் உனக்கு என்ன சங்கம் தெரியும் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறதுலாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், பிக் பாஸ் சங்கம். ஆனால் நம்ம தமிழ் மொழி தான் சோழர்கள் காலத்திலேருந்தே சங்கம் வளர்த்துருக்கோம். அந்த தமிழ் சிறப்பை இன்னைக்கு தமிழ் மக்கள் மன்றத்தில் நான் பேச பெருமைப்படுகிறேன். மற்ற மொழியில் வார்த்தைகளை மரியாதையை வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆங்கிலத்தை எடுத்திங்கன்னா யூ கம் கோ என்று வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம தமிழ் மொழியில் அதே வார்த்தைகளை நம்ம மரியாதையாக சொல்கிறோம். வாங்க, போங்க, உட்காருங்க, பழகலாம் வாங்க என்று சொல்கிறோம். வெளிநாட்டில் இருக்கும் குழந்தைகள் தமிழ் பேசும்போது மரியாதையும் கூட சேர்ந்து கற்றுக்குறாங்க. நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்கிறேன். நான் தமிழ் பேச ஆரம்பிக்கும் போது என்னோட அமெரிக்கா ஆசிரியர் பெற்றோர்களை அழைத்து, நான் வேறு மொழி பேசினால் குழம்பிடுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் மனித மொழிக்கு 7 மொழியை ஒரு நேரத்தில் பேச முடியும் என்று அறிவியல் சொல்கிறது. அதனால் நான் தமிழ் என்னோட தாத்தா பாட்டி மற்றும் எல்லா உறவுகளோட பேசி நான் என்னோட தமிழ் கலாச்சாரத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தமிழ் மற்றும் எல்லா மொழியும் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம தாய் தமிழ் மொழியை கற்றுக்கினால் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். இந்த காலத்தில் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் கூகுள் மூலியமாக நம்ம கற்றுக்குறோம். ஆனால் அந்த காலத்தில் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கிறது ஒரு நூல்னா திருக்குறள் தான். திருக்குறளில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது. அதனால் நம்ம திருக்குறளை நல்லா புரிஞ்சு படித்தா நம்மளுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது தமிழ் நெஞ்சங்களோட தமிழ் பேசினால் அந்த தமிழ் நெஞ்சங்களே நம்ம சொந்தங்களாக மாற்றிக்க முடியும். அதனால் நம்ம தமிழ் எல்லாக்கிட்டையும் பேசி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இறுதியாக என்னோட உரையை நான் ஒரு பாட்டு மூலியமாக முடிக்கிறேன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்க உயிருக்கு நேர், உயிருக்கு நேர்.
இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் மக்கள் மன்றத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, நன்றி மகதி. அடுத்து பேச்சு போட்டியில் பேச வருவது ஸ்மிருதி. ஸ்மிருதி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்மிருதி. நான் 8வது வகுப்பு நேட்டிக் என்ற டவுனில் படித்து வருகிறேன். வெளிநாட்டில் வாழும் நமக்கு தமிழ் கற்பது சுவையா என்ன சுமையா என்ற கேள்வி வந்து கொண்டே இருக்கிறோம். நான் தமிழ் கற்பது சுவையே என்று தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கேன். வெளிநாட்டில் வாழும் நான் என் தாய்மொழியான தமிழை கற்பது மிகவும் அவசியமானது நினைக்கிறேன். ஏனென்றால் நான் தமிழில்தான் என் சொந்தங்களுடன் பேசுகிறேன். எடுத்துக்காட்டாக என் தாத்தா பாட்டி நான் தமிழ் பேசுவதுதான் விரும்புகிறார்கள். அதோட வயசானவர்கள் எல்லோருக்கும் ஆங்கிலம் புரிவதில்லை. நமக்கு மொழியில் பேசுவதுதான் அன்பு வெளிப்படுகிறது. எனக்கு தமிழ் தெரியவதனால் அவர்களிடம் அன்போ கோபமோ அழகையோ எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடிகிறது. அதனால் தமிழ் கற்பது சுவையே என்று கூறுவேன். தமிழ் கற்பது சுவையே என்ற அடுத்த காரணம் தமிழ் படங்கள் பாட்டுகள் கேட்பது. தமிழ் தெரியறதுனால என்னோட பெற்றோர்களோட நிறைய தமிழ் படம் பார்ப்பேன். முக்கியமாக எனக்கு தமிழ் விஜய் படங்கள் ரொம்ப பிடிக்கும். காலையில் வெளியில் செல்லும் போது நிறையா தமிழ் பாட்டு கேட்பேன். அதோட 2-3 பாஷைகள் கற்றுக்கிறது மிகவும் நல்லது. அதுவும் நம் தாய்மொழியான தமிழை எங்கிருந்தாலும் கற்பது மிகவும் அவசியம். வருங்காலத்தில் நான் இந்தியாவில் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் எனக்கு தமிழ் தெரிவது மிகவும் அவசியம். அதுக்கும் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் நூல்கள் கற்றுக்கிறது மிகவும் அவசியம். நாம் தமிழ் பேசுவது படிப்பது எழுதுவது மிகவும் அவசியமானது. நம் தாய்மொழியான தமிழை கற்பது நம் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது. அது நம்மளோட அடையாளமாக மாட்டுகிறது. தமிழை நம்ம விட்டு கொடுக்காமல் அமெரிக்காவிலும் நம் பொங்கல் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகிறோம். அதனால் தமிழை தமிழ் சுவையே என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவங்களோட பேச்சின் மூலிமா வெளிப்படுத்தினாங்க. இப்போ அடுத்து வருவது கேபினோ பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் திருக்குறள் காம்படிஷன் போட்டி வச்சுருந்தோம். சில சூழ்நிலைகளால் அவங்களால கரெக்ட் டயத்துக்கு வர முடியல, போட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ ஒரு கடந்த 4-5 வாரங்களாக திருக்குறள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக திருக்குறள் உங்களோட சொல்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதனால் 5 இயர்ஸ் ஓல்டு கேபினோ பிரவீனை திருக்குறள் சொல்கிறதுக்கு மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம், என் பேரு கேபினோ. அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் வீத்து விடும் தீனால் சுட்டபொன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவது இன்னசேதரை ஒருத்தல் அவனான நன்னயம் சேதி விடில் காலத்தினால் சேத நன்றி சிறியது எனும் ஞாலத்தின் மான பெரிது அன்பிற்கும் உண்டே அடைக்குந்தால் ஆர்வலர் பொன்கண்ணீர் பூசல் தரும் ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் வீழினும்
ஓம்பப்படும். சேர்க்கரியர் சேவார் பெரியர் சிறியர் சேர்க்கரியர் செய்கலாகார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவக்கல் தன்னையே கொல்லும் சினம். அல்லுக்கரு அவ்வா வெகாலி என்னாச்சொல் நான்கும் இல்லுக்க என்றது அறம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். நன்றி. சித்திரை திருவிழாக்கு வருகை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்ரி இயர் நாங்கள் டிஎம்எம் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் ஸ்பான்சர்ஸ் தான். ஸோ எங்களுக்கு இந்த வாட்டி 2 கிராண்ட் ஸ்பான்சர் அண்ட் ஒரு புது டைமண்ட் ஸ்பான்சர் கிடச்சிருக்காங்க. ஸோ பிரியம்ஸ் தோசா பேட்டர் அண்ட் பிக்கிள்ஸ் அவங்க வந்து எங்களோட நியூ ஸ்பான்சர். அவங்க தே ஆர் பேஸ்ட் இன் மிஷிகன். ஓனர் வந்து நம்ம தமிழ் பிரதீபன் தான். அவர் வந்து மிஷிகன்லேருந்து நமக்காக வந்து ஹி ஹஸ் சென்ட் ஃப்ரீ தோசா பேட்டர் அண்ட் பிக்கிள்ஸ் ஃபார் எவ்ரிபடி டு ட்ரை. பட்டேல் பிரதர்ஸ் எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. தே ஹாவ் ஆல் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ். அடை பேட்டர், பெசரட்டு, ராகி பேட்டர், எவ்ரி திங் இஸ் தேர். மில்லட் பேட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ ஈஸியாக கன்வீனியண்ட்டாக வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு தோசை இட்லி சுட்டு கொடுத்துடலாம். So it's a different sponsor that I could get this time. So we welcome Sahidya and Prathiban to TMM family, and I want Sahidya to say a few words about her company. Before that, இது வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 50 வெரைட்டிஸ். என்ன தோசையிலேயே 50 வெரைட்டியும் ஊர்காலி என்னென்ன வெரைட்டி? ஸோ தோசையில் வந்து இட்லி தோசை பேட்டர் மட்டும் இல்லைங்க, மில்லட்ஸில் எல்லா வகையிலையும் இருக்குது. ராகி பேட்டர், அப்புறம் பெசரட்டு, அடை, அப்புறம் இது எல்லோ மூங் தால் அந்த பேட்டரும் இருக்குது. சாம்பார் வகையில் வந்து 3 வகை இருக்குது. வெஜிடபிள் சாம்பார், அரைச்சி விட்ட தேங்காய் சாம்பார், அது வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல், அதெல்லாம் எங்கள் வீட்டு ரெசிபி. அப்புறம் பிக்கிள்ஸில் வந்து வி ஹாவ் மேங்கோ பிக்கிள், லெமன் பிக்கிள் அண்ட் டொமேட்டோ தொக்கு. அதில் லெமன் பிக்கிள் தான் என்னோடய ஃபேவரெட். என்னென்னா அது எங்கள் பாட்டி ரெசிபி. அது மட்டும் இல்லை, என்னென்னா ஒரு ரெசிபியும் தேடி தேடி ஊரில் இருக்கவங்க கிட்ட கேட்டு, இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டு ஹோம்மேட் ஃபுட் வந்து உங்களுக்கு கொண்டு வரணுன்றது தான் பிரியம்ஸோட மெயின் மோட்டோ. த கோல் இஸ் டு பிரிங் ரெடி டு குக், ரெடி டு ஈட் ஃபுட். We'll see the video, then I'll continue the rest of my speech. What's special, dear? Sweetheart, anytime is Priyam special. Anytime, anytime, anytime. Idli dosa for me anytime. Soft and tasty idli, Light and crispy dosa. for goodness and tradition. It's Priyam's anytime. Looking for authentic ways to make Indian dishes? Priyam's Idli Dosa batter is here. Made with rice and urad dal from natural farms. Anytime, anytime, anytime. It's Priyam's for me anytime. Traditionally healthy Priyam's Idli Dosa batter, also in organic methi, pesarattu, adai and ragi dosa variants. Anytime. What's special, dear? Thank you. I already spoke a little bit. Konja history about Priyam's. Priyam's was started 16 years ago in Michigan. சின்னதா மாமா வீட்டில் கராஜில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து we are supplying to almost 30 states in the United States of America, including Midwest, all of East Coast and Southern America. எங்கள் க்ரோத்துக்கு மெயின் ரீசன் வந்து மேசச்சூசெட்ஸ், கனெக்டிகட் அண்ட் நியூ ஹாம்ஷயர் கஸ்டமர்ஸ் நீங்கள் தான், இங்கே இருக்கவங்க எல்லாம் தான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இன்னுமே உங்கள் சப்போர்ட் நாங்கள் கேட்குறோம். ஆஸ் அ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் வி ஹாவ் அ ஸ்டால் அவுட் சைட். ப்ளீஸ் ஸ்டாப் பை. We are giving Priyam's product as complimentary. நாங்கள் ஒரு சின்ன சர்வேயும் எடுக்கிறோம். We want to get your input to
bring that into the product line. So spend a couple minutes with us and get the Priyam's products. நம்ம ஊர் மனம் இட்லி தோசை சுட சுட வந்தால் ஊர் ஞாபகம் வரும் இல்லையா? தட் இஸ் வாட் பிரியம்ஸ் bringing home closer to you. Thank you so much. Thanks. தேங்க்யூங்க, தேங்க்யூ. நீங்களும் வந்து உங்கள் தமிழ் மக்கள் மன்றத்துக்கு உங்களோட சப்போர்ட்டு, உங்களை மாதிரி ஸ்பான்சர்ஸோட சப்போர்ட்னால தான் எங்கள் ஆர்கனைசேஷன் ரன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக தமிழ் மக்கள் மன்றோட சப்போர்ட்டும் மக்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் இருக்கிறீங்க, இன்னும் மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள்.